உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வந்து ஒரு கூத்துக்குனார். அது குறிப்பா வந்து நம்ம பல்கலைக்கழகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா துணைவேந்தர் நியமிக்கிறது அப்படின்றது அதிகாரத்தை வந்து ஏற்கனவே இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் அப்படின்றது. தமிழ்நாடு கடுமையா போராடி திமுக ஆட்சி காலகட்டத்துல இல்ல அது வந்து முதலமைச்சர் அப்படின்னு முதலமைச்சரோட அதிகாரம்னு மாறிச்சு. ஆனா அவர் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா இல்ல இனிமே வந்து ஆளுநரே செய்யலாம், பழைய அரசோட திட்டங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, அதுல ஓடி அசந்து போய் அந்த குழந்தைங்க வந்து போய் உட்காடுறாங்க. இவர் போய் வந்து அவங்களோட தொடையில வந்து டச் பண்றாரு. டச் பண்ணோம்னா இது வந்து பேட் டச்சா இருக்கு அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் பப்ளிக்ல போயிட்டு அவரே ஆடுறாரு. இது என்னடா அப்படின்னா ஒரு ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது, அந்த ஆட்சியில இப்படி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறு நடக்கிறப்போ இவ்வளவு பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. ஐயோ நம்மளோட ஆட்சி காலத்துல இப்படி நடந்துருச்சுடா, எப்படி சோறு திங்க வருது அப்படின்றது இருக்குல்ல. ஆனா அவங்களாம் அப்படி கிடையாது. தாவைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா போய் ஆடுறாங்க,